Hi, welcome to Vasan Badminton Coach Channel. We will racket Fillet TJ Power Series Power Racket. This is 3 variants. Fillet TJ Power Speed, TJ Power Control. So, எல்லாமே mid-range racket, advanced player plus intermediate player இந்த racket வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரான mid-range இந்த racket கொஞ்சம் குவாலிட்டியான நல்லா கொடுத்திருப்பாங்க ஃபில்லெட்ல. அந்த 3 வேரியன்ட் ராக்கெட் தெரிஞ்சு நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஃபில்லெட் டிஜே பவர் சீரிஸ்லேயே 3 ராக்கெட் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று டிஜே பவர். இப்போ நான் யூஸ் பண்ணியது டிஜே பவர். ஸோ இது ஒரு வேரியன்ட்டு. இன்னொன்று ஃபில்லெட்டில் டிஜே பவர் கண்ட்ரோல், இன்னொன்று டிஜே பவர் ஸ்பீட். யாருக்கெல்லாம் இப்போ இந்த 3 செக்மெண்ட்டான ராக்கெட் ஒரு பிளேயர் தகுந்தமான ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது ஓகேன்னு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கிங்க. சில பேர் ரொம்ப பவராக வேணும் எதிர்பார்ப்பாங்க. சில பேர் ஷெட்டில் அந்த நல்லா ஸ்பீடாக அக்யூரஸியாக ஆகிறவங்க அவங்க அந்த ராக்கெட் யூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் கண்ட்ரோலாக இருப்பாங்க, பேலன்ஸாக அட்டாக்கிங் சரி டிஃபென்ஸும் சரி எந்த ராக்கெட்டில் அந்த யூஸ் பண்ணிப்பாங்க, அது கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வாங்கின ராக்கெட் டிஜே டிஜே பவர் சீரீஸில் பவர் ராக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ராக்கெட் யாரெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் பிளேயருக்கான ராக்கெட் தான் இது. மிட் ரேஞ்சிலே சிஸ்டிவே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நல்லா தான் இருக்குது. ஸோ கும்பு ஆல்சோ ஓகே. நான் மேட்ச் போது எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி நான் கும்பு ட்ரை பண்ணியிருக்கேன். டீ ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த ஃபில்லெட்டுக்கு ஓகே, இந்த ஃபில்லெட்டில் இந்த இடத்துல பாருங்கள் டீ ஜாயிண்ட் நல்லா கொஞ்சம் பவர் ஜென்ரேட் பண்ணது இந்த டீ ஜாயிண்ட் நல்லா மேக் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இந்த ராக்கெட் பாருங்களா டிஜே பவர். ஸோ இந்த ராக்கெட் 35 LBS வரைக்கும் தாங்கும் ஓகேங்களா. ஓகே, டென்ஷன் 35 LBS வரைக்கும் தாங்கும். ஓகே, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 300 ± 305. ஸோ இந்த ராக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 82 சென்டிமீட்டர் ± 25. ஸோ இந்த ராக்கெட் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு அட்வான்ஸ் பிளேயர் எல்லாம் நல்லா பவராக அடிக்கும் போது கொஞ்சம் வெயிட் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ராக்கெட்டோட பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ரொம்ப ஓரளவுக்கு ஸ்டிஃபாக தான் இருக்கும். அதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காது ஓரளவுக்கு. இந்த டிசைன் பாருங்கள், பாருங்கள் இந்த ஸ்லிங் ஷாட் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். க்ளோஸ் அப் ஷாட்டில் கொஞ்சம் பாருங்கள், நல்லா பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் நல்லா கொஞ்சம் என்ன பண்ணும், ஸ்பீட் கொஞ்சம் நல்லா பவர் ஜென்ரேட் ஆகாமல் நல்லா அந்த ஏர் ஃப்ளோ நல்லா கொஞ்சம் போகும் ஓகேங்களா. அதுக்காக இந்த ராக்கெட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராக்கெட் டீ ஜாயிண்ட் பவர் ஓகே 35 LBS வரைக்கும் தாங்க அந்த ஃப்ரேம் ஓகேங்களா. நல்லா கொஞ்சம் ரிஜிட்டான ஃப்ரேம் தான், நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இந்த ஃப்ரேமு. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ராக்கெட்டில். கண்டிப்பாக எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னா கார்பன் நானோ டெக்னாலஜி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராக்கெட் நல்லா கொஞ்சம் ஸ்லிங் ஷாப் டிசைனு, ஷாஃப்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அடிக்கும் போது நல்லா கொஞ்சம் ரிப்பல்ஸும் நல்லா கிடைக்குது. நான் ஆடி பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராக்கெட் ஒரு வேரியண்ட்னா டிஜே பவர் கண்ட்ரோல் ஒரு வேரியண்ட்டு, டிஜே பவர் ஸ்பீட் ஒரு ரேஞ்சு ஓகேங்களா. அதாவது ஒரு பிளேயருக்கு ஏற்ற மாதிரி அந்த ராக்கெட் மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் எந்த பிளேயர் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ராக்கெட் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் நல்லா கொஞ்சம் பவர் அடிப்பதுனால நான் அந்த டிஜே பவர் வாங்கியிருக்கேன் இந்த சீரீஸு. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேங்களா. அது ஒரு கலர் ஒரு வேரியண்ட். இப்போ டிஜே பவர் ஸ்பீடு ஒயிட் கலர் வித் ப்ளூ கலர் இருக்கும். ஸோ இதே நீங்கள் டிஜே பவர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னு கோல்டு பிளேட்டிங், கோல்டு இந்த இடத்துல இருக்கும் ஹேண்டலில். அந்த பிளாஸ்டிக் ஹேண்டலில் கோல்டு கலர் வித் ப்ளூ கலர் சம்திங் எல்லாமே மிக்ஸ்டாக வரும் அந்த கலரு. ஸோ நீங்கள் அதுவும் சூப்பரான ராக்கெட் தான். யார் கண்ட்ரோலாக ஆடுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ராக்கெட் வாங்கி பண்ணுங்க. ஸ்பீடாக வேணும்னா அந்த டிஜே பவர் ஸ்பீட் வாங்கிக்கோங்க. எனக்கு பவராக வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த ராக்கெட் வாங்கியிருக்கேன் டிஜே பவர். ஸோ இந்த க்ளோஸ் அப் ஷாட் வீடியோ நீ கொஞ்சம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா 4U தான். பார்த்தீங்கன்னா 4U உங்களுக்கு அரௌண்ட் 82 அந்த வெயிட் பார்த்துருப்பீங்க. 82 ± 26 வந்துருக்கும் அந்த கிராமு. ஸோ இந்த ராக்கெட் நல்லா grip size எப்படின்னா
G5 grip size தான். நல்லா பாருங்கள் ஹோல்டிங்க்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? என்னை பாருங்கள் நல்லா கொஞ்சம் கண்ட்ரோலாக ஹோல்ட் பண்ணது ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது எனக்கு grip ஹோல்டிங். கொஞ்சம் பாருங்கள், அவ்வளோ ஒன்றும் பெருசாக தடியாக இருக்காது. கரெக்டாக ராக்கெட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்கும் அந்த ராக்கெட்டு. ஸோ யாருக்கெல்லாம் G5 grip size ஓகேனா இந்த ராக்கெட் சஜஸ்டபிள். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்கில் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வாங்கி ட்ரை பண்ணுங்கள். வீடியோஸ் தெரிஞ்சுக்க என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ராக்கெட் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாருக்கும் தெரியணும். ஸோ இந்த மாதிரி தமிழ் யூடியூப் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலில். அப்போ தான் எல்லாருக்கும் போய் சேரணும். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.